ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா ஜானி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சேனலில் வந்து தூசி தட்டி விலாக் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து டைம் இல்லைங்க. மெயினாக வந்து டியூட்டி, அதுக்கப்புறம் எனக்கு லீவுனால நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, எங்கேயுமே வெளியே போக முடியல. ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வந்து பிஸியாக வந்து போயிட்டுருக்கனால கரெக்டாக என் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னா ஒரு சரியான ஒரு கம்ப்யூட்டர் லைஃப்பில் மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலையில் எப்படி லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுறோமோ அதே செட்டப்பில் தான் நான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் எங்கேயும் வெளியிலையும் போக முடியல, பெருசாக விலாக்லாம் எடுத்து போட முடியலை. சரி, ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நேற்றுக்கு நாங்கள் எங்கே போனோன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அல்நதா பார்க் ஒன்று இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா, ஷார்ஜா அல்நதாவில் வந்து ஒரு பார்க் இருக்குது. இது வந்து அல்நதாவில் வசிக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த பார்க்குக்கு எல்லாருமே வந்து வீக்கெண்டு ஆர் ஈவினிங் எல்லோரும் வாக்கிங்க்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. நேற்றுக்கு எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் நாங்கள் கடைக்கு ஏதோ ஒரு திங்ஸ் எதாவது வாங்க போகும்போது பார்த்தா நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அப்போ சரி, நான் முடிவு பண்ணேன், சரி ஒருக்கா போய் பார்த்துட்டு வரலாம். அகெயின் விண்டர் மார்க்கெட் எதுவும் போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்து போகணும் பார்த்துக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ வந்து ரம்ஜானுக்கு வந்து லீவெல்லாம் வருதில்ல, அதனால் என்னென்னா இப்போ அந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இதாக போட்டிருந்தாங்க. சரி, அது கொஞ்சம் நிறைய இந்த ஃபிலிப்பைனி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நேற்று போடுறது வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆனால் எப்போ மாதிரி தான் இந்த பிளாங்கெட்ஸு, பேகு, செப்பல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நேற்று நாங்கள் வந்து போனோம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு. எனக்கு ஏதாவது வந்து பிடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான் பார்க்க போகணும். ஆனால் எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி அக்சசரிஸ் அதிலெல்லாம் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒத்துக்காது. நான் வந்து போனதுக்குனா ஏதாவது லிப்ஸ்டிக் ஏதாவது வாங்கலாம், அந்த மாதிரி தான் போகணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குவேன். அந்த மாதிரி தான் நான் லைக் பண்ணுறது. நேற்று சரி, ஓகே, ஏதாவது வாங்கலான்னு போனால் எனக்கு அங்கே எதுவுமே செட் ஆகலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய கடைகள் வந்து இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணலை. யாராவது துபாய் அல்நதாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த வாட்டம் போட்டிருந்தது. ஏன்னா சின்ன சின்ன வீடு மாதிரி செட்டப்லலாம் போட்டிருந்தாங்க, அழகாக இருந்தது. ஆனால் இன்னும் நிறைய வந்து ஓப்பன் பண்ணல பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பெட்ஷீட் ஷாப்பு, செப்பல்ஸு, அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், அபாயா ஷாப்ஸ் இது எல்லாமே இருந்தது. அங்கே தான் போனோம். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஊரில் இருக்கும்போதெல்லாம் இந்த வந்து சம்மருக்கு வந்து கரும்பு ஜூஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்கும்ல. அப்புறம் நேற்று சரி, ஓகே, கரும்பு ஜூஸ் வந்து எனக்கு வந்து புதுசாக பார்த்தேன். புதுசு இல்லைங்க, பழசு தான். ஆனால் இங்கே வந்து போட்டிருந்தாங்க, பார்த்தேன். சரி, அதுவும் ஓகே, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 2 கப்பு வாங்கினோம். ஒரு கப்பு வந்து 5 திர்ஹாம்ஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் இதை கடந்து போயிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ தெரில, குடிக்கலாம் அப்படின்னு தோணும்போது சரி வாங்கிட்டோம். அவங்க சொன்னாங்க சின்ன கப்பு வந்து 5 திர்ஹாம்ஸ், வந்து பெரிய கப்பு 10 திர்ஹாம்ஸ். நாங்கள் சரி எங்களுக்கு சின்னதே போதும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்ஸுங்க. பட் ஓகே, கரும்பு ஜூஸு எனக்கு நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி இல்லை. ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். இங்கே வந்து சுகரையே கரைச்சி எப்படி சாப்பிடும் அந்த மாதிரி இருந்து. அப்புறம் இந்த கடையில் வந்து இந்த டர்க்கிஷ் காஃபி இருக்குல்ல, அது வந்து வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க டர்க்கிஷ் காஃபி இருக்குது, வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. ஏன்னா நான் கரும்பு சுகர் கேன் சொல்லிட்டேன்னா, அதனால் எனக்கு வேண்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாங்கினோம். அந்த கடையில் இருக்கவங்க ரொம்ப வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே இது பண்ணாங்க. அதுக்காகவே கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு. அப்புறம் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோங்க. பெருசாக நிறைய கடைகள்லாம் அங்கே பாருங்கள் க்ளோஸில் இருக்கா, நிறைய இனிதாக அது ஃபார் ரெண்டுன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு யாருக்காவது போய் இது பண்ணணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா அபாயா ஷாப்ஸ் எல்லாம் இருந்து பார்த்துக்கோங்க. நிறைய குட்டி பசங்க தான் அங்கேயும் இங்கேயும் வந்து ஓடி இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஜாலியாக இருந்தது. அபாயா ஷாப் இருந்தது. ரம்ஜான் வரப்போதில்ல, நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் அபாயா எல்லாம் இருந்தது. அதுக்கும் தனியாக 2-3 ஷாப்ஸ் ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தது. அதெல்லாம் யாருக்காவது வேணாலும் கண்டிப்பாக போய் வாங்குங்க. நான் என் ஹஸ்பண்டை கேட்டேன், எனக்கு இந்த பிளாக் கலர் அபாயா பிடிச்சிருக்கு, வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஹஸ்பண்ட் நான் வாங்கிக்கோ அப்படின்னு. பட் எங்கே தான் போட்டு போகிறதுன்னு வந்து தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான அபாயெல்லாம் போட்டு வருவாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் இல்லை வாங்கிக்கோனாங்க. ஆனால் எங்கே போட்டு போகிறதுன்னு தெரியாமல் நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ், இவ்வளோ தாங்க கடையே, இவ்வளோ தான். ஒரு அந்த பக்கம் ஒரு 10 கடை இருந்திருக்கும், இந்த பக்கம் ஒரு 10 கடை, அவ்வளோதான். அப்படி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். தென் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு, இந்த கிட்ஸு ப்ளே ஏரியா நிறைய வச்சுருந்தாங்க. இந்த துபாயில் நான் இதை வந்து பார்க்குறேங்க. இதில் ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, இதில் காசு போட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளே செக்ஷன்ஸ் மாதிரி, அதில் எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நிறைய யூஸ்டு டாய்ஸும் இருக்கும், நியூ டாய்ஸும் இருக்கும். அதை வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஹூக் மாதிரி இருக்கும். அதை போட்டு எடுத்தோன்னா டாய்ஸ் வரும்.
அது ஏதோ 1 திர்ஹாம்ஸோ 2 திர்ஹாம்ஸோ போடுவாங்க. அதில் நிறைய கிடைக்கும், சிலவங்களுக்கு கிடைக்காமலும் போகும், ஃபெயிலியர்ஸ் ஆகும். அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எல்லாரும் அதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க நானும் பண்ணட்டுமான்னு. பட் ஆனால் அதில் இருக்க அந்த லைனை பார்த்துட்டு வேண்டவே வேண்டாம், வாங்க அதில் 1 மணி நேரம் நிற்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம். நேற்று தேர்ஸ்டே நைட் எல்லாருக்கும் ஃப்ரைடே ஈவினிங் லீவு ஸ்டார்ட் ஆகுறதுனால பார்க் அவ்வளோ கூட்டங்க. நேற்று கிளைமேட்டும் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆனாலும் ஈவினிங் வந்து கொஞ்சம் சில்லாக அழகாக இருந்தது. நானே நினச்சிட்டேன் என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சவுண்டு போட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்துகிட்டே இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் நானும் அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி நமக்கு இங்கே ஏதாவது விளையாட முடியுமா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க. சரி அப்புறம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு நாங்கள் நேற்று வீட்டுக்கு வந்தோம். பார்த்துருங்க இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் என் சேனல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால எந்த ஒரு வீடியோஸும் ஒழுங்காக வந்து போஸ்ட் பண்ண முடியலை. கொஞ்சம் பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்காவது நான் ஏதாவது புதுசாக எடுத்து போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியலை. பட் இருந்தாலும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.